தொடர் விடுமுறையொட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசி. வணக்கம் சசி. ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அண்மை தகவல். இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. தொடர் விடுமுறையால் 3வது நாளாக ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் ஏற்காடு மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலாத்தலங்களில் ஏற்காடு ஒன்றாகும். இங்கு வார விடுமுறை நாட்களிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அதேபோல் கடந்த 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் 3 நாட்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வந்து சென்றனர். இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா இடங்களில் குடும்பத்துடன் காணப்பட்டனர். குறிப்பாக வடகிழக்கில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் படகு பயணம் செய்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மலைப்பாதையில் அருவிகளிலும் ஏற்காட்டில் உள்ள கிளிவீர் நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. இந்த தண்ணீர் மத்தியில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். மேலும் சுற்றுலா பயணி வாகனங்கள் அதிக அளவில் ஏற்காடு வந்ததால் ஏற்காடு மலைப்பாதை மற்றும் ஏற்காடு அண்ணா பூங்கா படகு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக இன்று சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் தங்களது ஊர்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. சூர்யா, சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் ஏற்காட்டில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சசி.